ஹீல்ஸ் வாங்கணும்னு இப்போ தோணுது. போட்டுட்டு நடக்கவே முடியல. சரி மற்ற ஹீல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சி இதையும் வாங்கிட்டேன். போட்டு நடக்கவே முடியல. எங்கன்னு இறடிட்டு விழுவ போறேனோ. இந்த ரேவதி என்ன இன்னுமா சின்ன பிள்ளை? ஏதோ பிளே ஸ்கூல் போகிற பிள்ளை மாதிரி போயிட்டு கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. 12வது வந்துட்டா. அவளுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வர தெரியாது. இடையில நம்மளை வேற போட்டு கொள்றாங்க. ஏய் சபரி, இவங்க ஸ்கூல் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 நாளா இவங்களை பார்க்க முடியலேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படா இவங்களை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை இவங்களே வந்து நிற்கிறாங்க. சரி போய் பேசுவோமா? நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு வேற தெரியலையே. பக்கத்துல தானே ஸ்கூல்னு ஷால் வேற போடாம வந்துட்டோம். எதுவும் நினைச்சுக்க போறாங்களோ என்னமோ. சரி போய் பேசுவோமா? ஐயோ ஒரு மாதிரி இருக்கே. இவங்களை பார்க்காத போதெல்லாம் எப்படா பார்ப்போம்னு இருக்கு. கொஞ்சம் எட்டி நின்று பார்த்தா எப்படா அவங்க பக்கத்துல போய் பேசுவோம்னு இருக்கு. பக்கத்துல போனா பேசவே தோண மாட்டுது. ஐயோ, லவ் பண்றவங்க எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குமான்னு தெரியலையே. உன்னை பின்ன லவ் எல்லாம் பண்ணியிருந்தா தானே எப்படி இருக்கும்னு தெரியும். நம்ம எதையோ ஒன்று லவ்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போதான் லவ்னா என்னன்னே புரியுது. ஆனாலும் ஐயோ எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுறது? கார்த்திகாவை பார்த்து 2 நாளாச்சு. எப்படா அவளை பாப்போம்னு இருக்கு. சிவாட்டையும் பிரதீப்டையும் கேட்கலாம்னு நினைச்சா அவங்க கலாய்ப்பாங்க. அதனால அவங்ககிட்டையும் கேட்க முடியாது. சிவோனி கிட்ட கேட்கலான்னா ஆமா, அவள்கிட்ட கேட்டா மட்டும் என்ன உடனே சொல்லவா போறா? அவளும் கலாய்க்க தான் போறா. சரி, சத்யாவுக்கு தெரியும்ல. சோனிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சத்யாவுக்கும் தெரியும். இப்போ சத்யாட்ட கேட்கலாம். அவ எதுக்கு ஏன்னு கேள்வி மேல கேள்வியில கேட்பா. பரவாயில்ல, அவ என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அவள்கிட்ட எப்படியாவது கார்த்திகா வீடு எங்க இருக்குன்னு சும்மா பேச்சு வாக்கிலையாவது கேட்டுறணும். நம்மளா போய் பேசினா எதுவும் நினைச்சுப்பாங்களோ? என்ன நடந்தாலும் சரி, ஓகே, நம்மளா போய் பேசிடலாம். ஹாய் சபரி. என்ன கார்த்திகா குரல் மாதிரி கேக்குது? கடவுளே, அவளை பத்தியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவ குரல் மாதிரி கேக்குது. முதல்ல அவளை பத்தி நினைக்கிறத நிறுத்தணும். இவரு இவ்வளவு சத்தமா கூப்பிடுறேன், இருந்து என்னன்னு கூட நிமிந்து பார்க்க மாட்டாரு. ஹலோ சபரி, உங்களை தான். என்னது, கூப்பிடுற குரல் மட்டும்தான் கார்த்திகா மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா வந்து நிக்கிற ஆளும் கார்த்திகா மாதிரி இருக்கு. ஐயோ, நான் கார்த்திகா மேல பைத்தியமா இருக்கிறேங்கிறது எனக்கே நல்லா தெரியுது. யார பார்த்தாலும் கார்த்திகா பாக்குற மாதிரியே இருக்கே. என்ன சார், தரையில அப்படி என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் கூப்பிட்டது கூட தெரியாம. கார்த்திகா, கார்த்திகா வந்து நிக்கிறது உண்மையுமே நீ தானா? ஏன் சபரி, என்னை பார்த்தா உங்களுக்கு பேய் மாதிரியா தெரியுது? உண்மையுமே நான் தான் வந்து நிக்கிறேன். கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பாக்கல கார்த்திகா உன்னை பாப்பேன்னு. நான் நினைக்கவே இல்லை நீங்க வருவேன்னு. நானும் இப்படி உங்களை ஸ்கூல் முன்னாடி வச்சு பாப்பேன்னு எதிர்பார்க்கற சபரி. பாத்து பாத்து கார்த்திகா பாத்து. சாரி சாரி, தெரியாம கால் ஸ்லிப் ஆகி உங்க மேல விழுந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பதறாதீங்க. எனக்கும் தெரியும் உங்க கால் ஸ்லிப் ஆகி தான் நீங்க வெளில விழுந்தீங்கன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, உண்மையுமே கால் ஸ்லிப் ஆகி தான் விழுந்துட்டேன். இந்த ஹீல்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை, அதான் உங்க மேல தெரியாம விழுந்துட்டேன். ஐயோ, முதல்ல நீங்க இப்படி பேசுறத நிறுத்துங்க. நீங்க கால் ஸ்லிப் ஆகி தான் என் மேல விழுந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சாரி சொல்றதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்களேன். ம், ஓகே. ஏம்மா தாயே, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க? ஐயம்மா, சாரிம்மா, நான் தான் உன்னை தாங்கி பிடிச்சிட்டேன். இனிமே இது மாதிரி பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சுக்க தாயே. ஐயோ போங்க சபரி, நானே உங்க மேல விழுந்துட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க என்னன்னா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன கார்த்திகா, இதெல்லாம் எல்லாருக்குமே கேஷுவல் தான். கை கால் தவறும் யார் மேலேயாவது விழுகுறது. இதுக்கெல்லாமா மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருப்ப? அதுக்கு இல்ல, கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருந்தேன்னா எந்திரிச்சு தொடச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். உங்க மேல விழுந்துட்டேன்ல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன, யாரோ ஒரு ஆள் வெக்கப்படுற மாதிரி இருக்கு. ஓ, உனக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா கார்த்திகா? என்ன ஓவரா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு? ஏன் என்னை பார்த்தா பொண்ணா தெரியலையா? எனக்கெல்லாம் வெக்கம்லாம் வரவே வராதா என்ன? அம்மா, எப்ப பார்த்தாலும் உன் மூஞ்சில கோவத்தை மட்டும்தான் பாத்துருக்கிறேன். இது மாதிரி நீ வெக்கப்பட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஓ, இருங்க இருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்ப பார்த்தாலும் சிடு முஞ்சி மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்க மாதிரியேவா தெரியுது? ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நம்ம 2 பேருக்கும் சண்டை ஆயிடுச்சு, அதனால கோவப்பட்டேன். அதனால நான் சிடு முஞ்சினே நீ முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஏய் கார்த்திகா, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. இல்லைங்க, நீங்கன்னு இல்லை, நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எப்படி ஒருத்தவங்கள பாக்குறாங்களோ அவங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்தந்த நேரத்துல அந்தந்த மாதிரி மாறிக்குவாங்க, அவ்வளவுதான். இப்ப கூட நான் உங்களை மென்ஷன் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. இல்ல, நீங்க என்னை முதல் தடவை பார்க்கும்போது கோவமா பாத்தீங்க, இப்ப கூட அதைத்தானே சொல்றீங்க. நீ எப்ப பார்த்தாலும் கோவப்படுவேன்னு.
என் கேரக்டர் அது மட்டும் இல்லைங்க. நீங்க என்ன பழகல என்னோட பழக பழக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாரி கார்த்திகா, இப்ப நான் பேசுனது உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு சரியா? இல்ல, உன்னை எனக்கு பிடிச்சதே உன் கோவத்தினாலதான். அதனாலதான் சொல்ல வந்தேன். தம்பி, சொல்லுங்கண்ணே. மீட்டிங்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சாம்பா. எக்ஸாமுக்கு எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பிரின்சிபால் சார் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அதனாலதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா. பிள்ளைங்களாம் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ம், சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ம், பரவாயில்லப்பா. ஏமா, நீ எதுக்குமா இங்க வந்து நின்றுட்டு இருக்க? உனக்கு என்னம்மா வேணும்? என்னோட தங்கச்சி இங்கதான் 12th படிச்சிட்டு இருக்கா. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னாங்க, அதனாலதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ம், சரிம்மா சரிம்மா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ம், சரி. சரிண்ணே. ஓ, உனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்கா? எனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்க கூடாதா என்ன? இல்லப்பா, நான் அப்படி சொல்லவில்லை. எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். ஆமா, எனக்கு தங்கச்சி இருக்கு. நான் ஒருத்தி, என் தங்கச்சி அதான் நாங்க 2 பேர் தான். என் தங்கச்சி பேர் ரேவதி. அவ 12th படிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கா. ஓ, அப்படியா? ஓகே ஓகே, நானும் என் தங்கச்சி கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது, உங்க தங்கச்சியா? உங்க தங்கச்சி இந்த ஸ்கூல்லயா படிக்குது? அதுவும் இல்லாம சோனி சொல்லியிருக்காளே உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு. எந்த தங்கச்சி சொல்றீங்க நீங்க? ஓ, எனக்கு கூட பிறந்த தங்கச்சிங்க தான் இல்ல, மத்தபடி தங்கச்சிங்க இல்லாமலாம் இல்ல. எனக்கு மொத்தம் 5 தங்கச்சிங்க. ஓகேவா? என்னது, 5 தங்கச்சிங்க இருக்காங்களா? ஓகே ஓகே. கவலைப்படாத, என் தங்கச்சிங்கனால உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்க தங்கச்சிங்கனால எனக்கு ப்ராப்ளம் வரப்போதா? என்ன சொல்றீங்க? அது ஆ, அது வந்து நான் வந்து சரி, உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கிறா? எங்க வீடு ரொம்ப தூரம்லாம் இல்ல. இங்க இருந்து 2 தெரு தள்ளி தான் இருக்கு. போற வழியில வீர விநாயகர்னு ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு ரைட் சைடுல இருக்கிற ஒரு பெரிய மாடி வீடு தான் எங்க வீடு. ஓ, அப்படியா? அந்த கோயில்கிட்ட தான் இப்ப 2-3 ரவுண்டு அடிச்சோம். ஆனா அந்த வீடு தான் இவ வீடுன்னு தெரியாம போச்சு. சரி, அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. என்னாச்சு, எதுவும் பேச மாட்டீங்க? இல்ல, ஈவினிங் அந்த சைடு தான் வந்தேன். பட் அதான் உங்க வீடுன்னு தெரியாது, அதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே விடுங்க. அதான் இப்ப எங்க வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆமா, சத்யா கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? ம், ஆமா, எப்பவும் எங்க சித்தப்பா தான் கூட்டிட்டு போலான்னு வருவாங்க. இன்னைக்கு எங்க சித்தப்பா கோவிலுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே கோவில் கிளம்பிட்டு இருந்தாங்க. அதான் நான் வந்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? சரி, அப்ப நைட் கோயிலுக்கு போவீங்களா? ஏன், நீ கோவிலுக்கு வர மாட்டியா? இல்ல, எப்பவுமே நான் கோயில் பக்கம்லாம் அதிகமா வர மாட்டேன். திருவிழா அன்னைக்கு மட்டும் அம்மாவும் அப்பாவும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, அதனால போவேன். மத்த டைம்லலாம் அதிகமா கோயில் பக்கம்லாம் போனதில்ல. ஏய், என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உங்க ஊர் கோயில் திருவிழா, அதுவும் இல்லாம இந்த ஊர் திருவிழா நல்லா விசேஷமா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டா தானே? பொண்ணா வேற பிறந்துட்ட. அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கோ. நீ போற இடத்துல எப்படி இருக்குமோ. அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஏன்னா நான் உங்க வீட்டுக்கு தானே வரப்போறேன். பொண்ணுங்க லைஃபே இப்படித்தான்ல. பிறந்து கொஞ்ச நாள் அம்மா அப்பாவுக்காக, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்காக, அதுக்கப்புறம் உங்களுக்காகன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அதனால இப்பவே உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி குல திருவிழாலாம் எப்பவுமா வருது, வருஷத்துல ஒரு நாள். போய் ஜாலியா இரு. நல்லா பேசுறீங்களே. ம், அதெல்லாம் நான் பிறந்து ஒரு வருஷத்துல இருந்தே நல்லா பேசணும்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடிக்கடி. சரி, அதெல்லாம் விடு. ஆமா, இன்னைக்கு நீ கோயிலுக்கு வருவியா? நீங்களுமா கோயிலுக்கு வரீங்க? ம், ஆமா, என் ஃபேமிலில எல்லாருமே வராங்க. அதனால நானும் வருவேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வருவேன் நான். சரி. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதிலே சொல்லுவியே. இன்னைக்கு நைட்டு நீ கோவிலுக்கு வருவியா? இது நாள் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நான் அதிகமா வந்ததில்ல. எங்க வீட்டுல எல்லாரும் வருவாங்க. பார்க்கலாம், வர முடிஞ்சா வர்றேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா வருவேன். சாமி கும்பிடுறதுக்கெல்லாமா இன்ட்ரெஸ்ட் வேணும்? சாமி கும்பிடுறது தானே, வந்துட்டு போலாம்ல. பார்க்கலாம், வர முடிஞ்சா கண்டிப்பா வரேன். ஸ்கூல் விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க சவுண்ட் கேக்குது. ம், ஆமா. அப்ப சரி, ஓகே, பாய். கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா பேசலாம். பாய். ஹே கார்த்தியா, கோவிலுக்கு கண்டிப்பா நான் போறேன். ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கிரவுட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் எங்க ஊர்ல. அடிப்பாவி, இதுக்காகவா இவ்வளவு சவுண்ட கத்தி நான் கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன். சரி, நான் போறேன்னு சொன்னா நானும் வரேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறா. சரி ஓகே, வீடு தெரியாம இருந்துச்சு இவ்வளவு நேரம். எப்படியோ வீடு இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓகே, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். எங்க எல்லா பிள்ளைகளும் வந்துருச்சு. இந்த சத்யாவை காண என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும்? வந்தா வீட்டுக்கு போலாம். இவன் எதுக்கு நம்ம அண்ணனோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறா? இவனும் பல்ல பல்ல காட்டி பேசுறான். அண்ணா, ஐயோ, இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. என்ன சத்யா, ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் ஓவரா? போலாமா? சரி, ஸ்பெஷல் கிளாஸ் முடியறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, எதுக்கு நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஏய், சித்தப்பா கோயிலுக்கு போயிட்டாங்கடி. உன்னை கூட்டிட்டு வர ஆள் இல்ல, அதனாலதான் நான் வந்தேன்.
என்னைய கூட்டிட்டு போக தானே வந்த, அவகிட்ட என்ன பல்ல பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு இருந்த? ஐயையோ பாத்துட்டா போல இருக்கு. ஏன்னா உன்னை தாண்டா, நீ எதுக்கு அவள்கிட்ட பல்ல பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு இருந்த? அவளை முன்னாடியே உனக்கு தெரியுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அந்த பொண்ணு ஏன் எனக்கு தெரிய போகுது? அதெல்லாம் இல்ல, எனக்கு அந்த பொண்ணு தெரியாது. அந்த பொண்ணு வந்து கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டுச்சு. அதான் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கிளாஸ் முடியலையான்னு உன்கிட்ட வந்து கேட்டாளா? ஏன் அவளுக்கு வாட்ச்மேன் தாத்தாட்ட பேச முடியாதாமா? உன்கிட்ட வந்து கேட்டாதான் என்னன்னு தெரியுமாமா? ஏய் சத்யா, அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த பொண்ணு வாட்ச்மேன்ட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேட்டுச்சு. நானும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இதுல என்னடி இருக்கு? இல்லையே, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டத பார்த்தா அப்படி தெரியலையே. ஏற்கனவே 2 பேரும் பேசி பழகுன மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. உண்மையை சொல்லுனா, அந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏய் சத்யா, நீ என்ன லூஸ் அடி? அதான் நான் சொல்றேன்ல, அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த பொண்ணு வந்து எப்ப கிளாஸ் முடியும்னு கேட்டுச்சு. நான் லேட் ஆகும்னு சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் சொல்லல நான். ஓ, அப்படியா? சரி, ஓகே. ஐயோ அண்ணா, அவ தங்கச்சி பாத்ரூம் போயிருக்கா, லேட் ஆகும்னு சொல்ல சொன்னா. நான் சுத்தமா மறந்துட்டேனா. நீ அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறியா? என்ன சத்யா சொல்ற? லேட் ஆகுமா? சரி இரு, நான் கூப்பிடுறேன். கார்த்திகா. போச்சு, போலிட்டேனா? அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன, அந்த பொண்ணு பேர் மட்டும் தெரியுமா? அது வந்து கிளாஸ் எப்ப முடியும்னு கேட்கும்போதே அவ பேர் கார்த்திகான்னு உன்கிட்ட சொல்லிட்டாளா? ஆமா. என்னது? இல்ல இல்ல இல்ல, அது வந்து என்னமோ தெரியலடா அண்ணா. நீயும் சரி சோனியும் சரி கொஞ்ச நாளும் சரியே இல்லை. ஏய் பைத்தியம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. சோனி பர்த்டே அன்னைக்கு வந்தேன்ல, அன்னைக்குதான் இந்த பொண்ணை பார்த்தேன். அப்பதானே சோனி சொன்னா அவ ஃப்ரெண்டுன்னு. அதனால தெரியும். இப்ப நீ வந்து கேட்டாக்கல, சுத்தமா மறந்துட்டேன். அதனாலதான் எதுவும் சொல்லல. போதும் போதும், ரொம்ப ஓவரா சமாளிக்காத. சரிடி சரிடி, சரி வா போலாம். எல்லாரும் அங்க கோயிலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ வரலையா கோயிலுக்கு? நானும் தான் கோயிலுக்கு வரேன். சரி வா போலாம். சரி வா போலாம். ஏய், அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? வா போலாம், டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சித்தி கூட்டிட்டு வர சொன்னாங்க. வர்றேன் வர்றேன், வா போலாம். ஏய் சோனி, என்னடி பண்ற? வர்றதுக்கு டைம் ஆகுமா? ஒரு 5 மினிட்ஸ் ஆர்த்தி, உடனே வந்துடுறேன். ஓகே சோனி, நீ மெதுவாகவே வா. நான் கீர்த்தி ரூம்ல என்னோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சிருக்கேன். நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஆர்த்தி, போயிட்டு வா. பரவாயில்ல, சோனியாவது சாரியெல்லாம் நல்லாவே செலக்ட் பண்றாங்க. கொடுத்து வச்சவதான் சோனி.